அதிமுக கூட்டணியில் தேமுதிக, பாமக இரு கட்சிகளுக்கும் ஒரே தொகுதி போட்டி போடுவதால் உடன்பாடு ஏற்படுவதில் சிக்கல் எழுந்துள்ளது. இதனால் விஜயகாந்தை நேரில் சந்தித்து சமரசம் பேச பாமக நிறுவனர் ராமதாஸ் சாலிகிராமத்தில் உள்ள விஜயகாந்த் இல்லத்திற்கு செல்ல உள்ளார். இது தொடர்பாக அங்குள்ள நம்முடைய செய்தியாளர் தமிழரசியிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். தமிழரசி, எத்தனை மணிக்கு ராமதாஸ் வர இருக்கிறாரு? இந்த சந்திப்புடைய பின்னணி என்ன? இது பற்றிய கூடுதல் விவரங்கள். தேவா, இன்னும் சற்று நேரத்தில் சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் இல்லத்திற்கு பாமக நிறுவன தலைவர் ராமதாஸையும் சற்று நேரத்தில் வரவிருக்கிறார். அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தல் 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக உடனான கூட்டணியில் இரண்டு கட்சிகளும் அங்கம் வகித்த போது இவர்கள் சந்தித்துக் கொண்டனர். அதாவது ராமதாஸ் மற்றும் விஜயகாந்த் 2014ஆம் ஆண்டு சந்தித்துக் கொண்டனர். அதன் பிறகு அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளாக எந்த தருணத்திலும் அவர்கள் சந்திக்கவில்லை. இந்த சூழலில் இன்று அவர்கள் மீண்டும் சந்திக்க இருக்கின்றனர். இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏனெனில் பாமக மற்றும் தேமுதிகவிற்கு இடையேயான இரண்டு கட்சிகளுக்கும் இடையேயான ஒரு மறைமுக மோதல் என்பது தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. அதாவது தேமுதிக கட்சி துவங்கியதிலிருந்து பண்டுட்டி ராமச்சந்திரன் தேமுதிகவில் இணைந்ததில் தொடங்கி தொடர்ச்சியாக இந்த மறைமுகமான இரண்டு கட்சிகளுக்கு இடையேயான மோதல் என்பது தொடர்ந்து நீடித்து வரக்கூடிய சூழலில் இந்த சந்திப்பு என்பது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று இங்கு வந்தபோது பல்வேறு கட்சி தலைவர்கள் அவரை சந்தித்து நலம் விசாரித்தனர். இந்த சூழலில் தற்போது அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக, பாமக இரண்டு கட்சிகளும் இணைந்துள்ளது. குறிப்பாக இந்த ஒரே கூட்டணியில் இணைந்ததன் காரணமாகவே தொடர்ச்சியாக அதிமுக கூட்டணியை இறுதி செய்வதில் காலதாமதம் என்பதும் நீடித்து வந்தது. குறிப்பாக பாமக கேட்ட தொகுதிகள் மற்றும் தேமுதிக கேட்ட தொகுதிகளும் இரண்டும் ஏறக்குறைய ஒரே தொகுதிகள் என்பதன் காரணமாகவும் தொடர்ச்சியாக இழுபறி என்பது நீடித்து வந்தது. குறிப்பாக செய்தியாளர் சந்திப்பில் பாமக கூட்டணி முடிவான தினத்தில் தேமுதிகவிற்கும், அதாவது பாமகவிற்கு கொடுத்த முக்கியத்துவத்தை தேமுதிகவிற்கு கொடுக்கவில்லை என்பது வருத்தம் அளிப்பதாகவும் கூட சுதீஷ் தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் இந்த சந்திப்பு என்பது நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே நேற்றைய தினம் அதிமுக தலைமை அலுவலகம் மற்றும் ஒரு தனியார் நட்சத்திர விடுதியிலும் நேற்றைய தினம் தொகுதி பங்கீடு தொடர்பான ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது. இதில் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கெடுத்தனர். குறிப்பாக தேமுதிகவிலிருந்து சுதீஷ் மற்றும் பார்த்தசாரதி பங்கேற்றிருந்தனர். அதே போல பாமகவை பொறுத்தவரை ஜி.கே. மணி கலந்து கொண்டிருந்தனர். நேற்றைய தினம் தொகுதி பங்கீடு என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த சூழலில் தற்போது இந்த சந்திப்பு என்பது நடைபெற இருக்கிறது. தேவா, தமிழரசி, பாமகவும் தேமுதிகவும் ஒரே கூட்டணியில் இடம் பிடித்திருந்தாலும் கூட கடந்த கால கருத்து மோதல்கள் அப்படின்றது ரெண்டு பேரையும் ஒரு போட்டி கட்சியா தான் பார்க்க முடிஞ்சது. கூட்டணி அமைகிற வரைக்கும் தற்போது கூட்டணி இறுதியா இருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் அவர்களுக்குள்ள ஒத்த கருத்து ஏற்பட்டிருக்கா நிறைய விஷயங்கள் அப்படின்னா இல்லை அப்படின்றது தான் அரசியல் நோக்கர்கள் கருத்தா இருக்கு. இந்த நிலையில பிரச்சாரங்கள்லையும் இல்ல மற்ற தொகுதிகளில் மாறி மாறி பிரச்சாரம் பண்ணிக்கிறதுலையும் ஒரு உடன்பாடு ஏற்படணும். கடந்த கால கசப்புகளை மறக்கடிக்கிறதுக்காகவும் அல்ல அதில் சுமூக உறவை ஏற்படுத்துவதற்காகவும் இன்னைக்கு பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வீட்டுக்கு வராரு. ஆனால் ஏற்கனவே பாமகவுக்கு இணையா தொகுதி கேட்டிருந்த தேமுதிக அந்த அளவுக்கு சீட் கிடைக்கல, 4 தொகுதி தான் கிடைச்சிருக்கு. இப்போ இதுலேயுமே விட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்கா? இன்னைக்கு அதிமுக கூட்டணியுடைய கட்சிகளுடைய தொகுதி பட்டியல் இன்னைக்கு வெளியாக வாய்ப்பு இருக்கா? தேமுதிக ஒரே கூட்டணியில் தற்போது இடம்பெற்றிருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்ட போலவே கடந்த கால கசப்புகளை மறந்து, அதாவது இரண்டு கட்சி தொண்டர்களும் தேர்தலின் போது அதாவது எந்த போட்டியும் இன்றி உழைப்பதற்காக ஒரு சுமூகமான உறவை ஏற்படுத்துவதற்காக இந்த சந்திப்பு நிகழ்கிறது என்று கூட சொல்லலாம். மற்றொரு புறம் அதிமுக தொகுதி பங்கீடு என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. நேற்றைய தினம் அனைத்து கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த சூழலில் இந்த தொகுதி பங்கீடு, அதாவது எந்தெந்த கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் என்பது தொடர்பான பட்டியல் இன்னும் ஓரிரு நாட்களில் வெளியாகும் என நேற்றைய தினம் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக இன்று வெளியாகுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் நிலவி வந்தது. ஆனால் இன்றைய தினம் அஷ்டமி என்பதன் காரணமாக இன்றைய தினம் வெளியாகாது என்ற தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதைத் தொடர்ந்து நாளை நவமி, அதைத் தொடர்ந்து அதிமுக அதாவது எந்தெந்த தொகுதிகளில் கூட்டணி கட்சிகள் போட்டியிடுகின்றன, அதிமுக எந்தெந்த கட்சிகளில் போட்டியிடுகின்றன என்பது தொடர்பான ஒரு அதிகாரப்பூர்வ தொகுதி பட்டியலை இன்னும் அதாவது
இன்று மற்றும் நாளை கடந்து ஓரிரு நாட்களில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேவா, தமிழரசு, நீங்க தொடர்ந்து இணைப்பு இருங்க. தற்போது திமுக கூட்டணி கட்சிகளுடைய ஏற்கனவே பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் இன்னைக்கு எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளுக்கு ஒதுக்கப்படும் அப்படின்ற பட்டியல் வெளியாக வாய்ப்பு இருக்கு. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். பாண்டியராஜன், திமுக கூட்டணி கட்சிகள் ஏற்கனவே கூட்டணி இறுதியாயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு வாரம் கடந்து விட்டது. நேற்று ராகுல் காந்தி வந்து போயிருக்காரு. எப்ப அறிவிப்பு வெளியாகும், யார் யாருக்கு எந்தெந்த தொகுதி அப்படின்ற இறுதி அறிவிப்பு இன்னைக்கு வெளியாக வாய்ப்பு இருக்கா? தேவா, ஏற்கனவே திமுக காங்கிரஸ் இடையே 2 கட்ட பேச்சுவார்த்தைகள் நிறைவேற்றிருந்தாலும் கூட எந்தெந்த தொகுதி என்பதில் இன்னும் இறுதி முடிவு எட்டப்படாத நிலையே இருந்தது. இந்த சூழ்நிலையில்தான் நேற்று முதல் முறையாக தேர்தல் பிரச்சாரத்துக்காக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் ராகுல் காந்தி தமிழகம் வந்திருந்தார். அவர் வந்திருந்த பொழுதே நாகர்கோவிலில் அவருடன் நடைபெற்ற அந்த சந்திப்பின் போதே திமுக தலைவர் ஸ்டாலின் மற்றும் ராகுல் காந்தி, அதே போல தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் KS அழகிரி ஆகியோர் பேசி எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுவது என்பது குறித்த ஒரு முடிவு எட்டப்பட்டிருப்பதும் தகவல் வெளியாகிறது. ஏற்கனவே திமுக காங்கிரஸ் இடையேயான நடைபெற்ற அந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையின் போதே அவர்களுக்கான தொகுதி இறுதி செய்யப்பட்டிருந்தாலும் கூட எந்தெந்த தொகுதி என்பதில் உடன்பாடு எட்டப்படுவதில் ஒரு இழுபறி நீடித்து வந்தது. குறிப்பாக திருச்சி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி ஆகிய 3 தொகுதிகளையும் காங்கிரஸ் கட்சி கேட்டதன் விளைவாகவே அந்த இழுபறியானது நீடித்து வந்தது. தற்பொழுது அந்த 3 தொகுதிகளிலும் யார் போட்டியிடுவது என்பது குறித்தான சமரச பேச்சுவார்த்தையான நடைபெற்று அதில் முடிவு எட்டப்பட்டிருப்பதும் தகவல் வெளியாகிறது. இந்த சூழ்நிலையில் தான் நேற்றைய தினம் நாகர்கோவில் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சிக்கு பின்னதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் KS அழகிரி இன்னும் சற்று நேரத்தில் சென்னை வரவிருக்கிறார். அதனைத் தொடர்ந்தே இன்று பிற்பகலிலோ அல்லது மாலையோ காங்கிரஸ் கமிட்டியினுடைய தொகுதி பங்கீட்டு குழுவினுடைய அந்த குழுவானது சென்னை அன்னார்வலத்தில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய தொகுதி பங்கீட்டு குழுவினை சந்திக்க இருப்பதாகவும் அதனைத் தொடர்ந்து உடன்படிக்கை கையெழுத்தாக இருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. தேவா, பாண்டியராஜன், இன்னும் சின்னங்கள் இறுதி செய்யல அப்படின்ற ஒரு சிக்கல் இருக்கு. நிறைய கட்சிகள் யார் யார் எந்தெந்த சின்னத்தில் போட்டியிட போறாங்க அப்படின்றத இன்னும் இறுதியாகல. அதை பற்றின அறிவிப்பு வெளியாகுமா? தேவா, இந்த திமுக காங்கிரஸ் இடையேயான அந்த தொகுதி உடன்பாடு எட்டப்பட்டு கையொப்பமிட்ட பின்னரே எந்தெந்த தொகுதிகள் எந்தெந்த கட்சிகள் போட்டியிடுகின்றன என்பது குறித்தான ஒரு முழுமையான விரிவான அறிக்கையானது திமுக தலைமை கழகத்தால் முறையாக அறிவிக்கப்பட இருக்கிறது. அந்த அறிக்கையிலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சி எந்த சின்னத்தில் போட்டியிடுகிறது, அதே போல மதிமுகவும் உதய சின்னத்தில் போட்டியிட இருப்பதாகவும் தகவல் வெளியாக கொண்டிருந்தன. அது குறித்து அதிகாரப்பூர்வ தகவலும் அந்த அறிக்கையிலேயே இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் உதய சின்னத்திலும் அதே போல மதிமுக உதய சின்னத்தில் போட்டியிடுவதும் தாங்கள் விரும்பவில்லை என்பதை திமுகவினுடைய தலைமைக்கு தெரிவித்திருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. இந்த சூழ்நிலையில் இந்த தொகுதி உடன்பாடு அனைத்து கட்சிகளுடன் எட்டப்பட்ட, குறிப்பாக காங்கிரஸ் கட்சிகளுடன் எட்டப்பட்டவுடன் அனைத்து கட்சிகளுடன் எட்டப்பட்ட உடன்பாடின் அடிப்படையில் திமுக தலைமை களமானது ஒரு முழுமையான ஒரு விரிவான அறிக்கையை இன்று மாலையோ அல்லது நாளை காலையோ வெளியிட வாய்ப்பு இருக்கிறது. அது காங்கிரசினுடைய இந்த ஒப்பந்த கையெழுத்திற்கு பின்னால் அந்த அறிக்கையிலேயே எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த சின்னத்தில் போட்டியிடும் என்பது குறித்தான முழுமையான அந்த அதிகாரப்பூர்வ தகவலான வெளியாக இருக்கிறது. ஏற்கனவே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி அந்த கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ சின்னம், அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அதனுடைய அதிகாரப்பூர்வ சின்னத்தில் போட்டியிட இருக்கின்றன. திமுக கூட்டணியில் போட்டியிடக்கூடிய இந்திய ஜனநாயக கட்சி மற்றும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி மட்டுமே உதயசன் சின்னத்தில் போட்டியிடுவதாக அதிகாரப்பூர்வமாக அவர்கள் ஏற்கனவே தொகுதி ஒதுக்கிய அன்றே அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் மற்றும் மதிமுகவில் மட்டுமே தற்போது வரை அது குறித்தான அதிகாரப்பூர்வ தகவலான வெளியாகவில்லை. காங்கிரஸ் உடனான அந்த தொகுதி உடன்பாடு கையொப்பம் எட்டப்படக்கூடிய சூழலில், முடிவு எட்டப்படக்கூடிய சூழலில் தொகுதி எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த கட்சிகள் போட்டியிடுகின்றன, குறிப்பாக திமுக 20 தொகுதியிலும் பிற 20 தொகுதிகளில் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் போட்டியிடுகின்றன. ஆக எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த கட்சிகள் போட்டியிடுகின்றன என்பது குறித்த அறிக்கையானது இன்று மாலைக்குள் கையொப்பம் வெளியானவுடன் மாலை அல்லது நாளை காலைக்குள் வெளியாகும். அப்படி வெளியாகக்கூடிய பட்சத்தில் அந்த அறிக்கையிலேயே எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த சின்னத்தில் போட்டியிடும் என்பது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் சென்னை அன்னார்வலயத்தில் ஒரு ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் திமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள் TR பாலு, பொன்முடி, பெரியசாமி மற்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா உள்ளிட்டோர் தற்போது இந்த ஆலோசனை கலந்து கொண்டிருக்கிறார். இந்த ஆலோசனையில் திமுகவினுடைய வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஏற்கனவே தேர்தல் அறிக்கை குழு தயாரிக்கும் குழுவானது இடம்பெற்றிருந்தது. அந்த குழு ஏற்கனவே திமுக தலைவர் ஸ்டாலினிடம் அறிக்கை ஒன்று அளித்திருந்தார்கள். அந்த அறிக்கைகள் குறித்தும் மேலும் குறிப்பாக வேட்பாளர்களுடைய தேர்வு குறித்தும் இந்த ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தெரிகிறது. ஏற்கனவே கடந்த 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளில் வேட்பாளர் தேர்வுகளுக்கான நேர்காணலானது திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற சூழலில் தற்பொழுது வேட்பாளர் தேர்வு குறித்தும் அதே போல தேர்தல் அறிக்கை குறித்தும் திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேவா,
திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கும் அதிமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கும் இறுதி தொகுதிகள் பட்டியல் அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை கொடுத்தீங்க பாண்டியராஜன் மற்றும் தமிழரசு. உங்கள் இருவருக்கும் நன்றி.